தீண்டாதான் இனமென்று தெருவெல்லாம் நாயாக வேண்டாத குலத்தோரால் விரட்டப்பட்டு பொய் வழக்கால் சீரழிந்து என்னை யார் சீரழித்தாலும் என் உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை என் இன சொந்தங்களை விட்டு அகலேன் என்று உறுதிமொழியிட்டு இந்த முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல சங்க கட்டடத்துடைய அடிக்கல் நாட்டு விழாவிற்காக என்னை அழைத்த வட்டார சங்கத்துடைய தலைவர் எஸ்.எம். சேகர் அவர்களே, முன்னிலை வகித்த ஆர்.பி. ஜெயகாந்தி வட்டார செயலாளர் அவர்களே, முதுகுளத்தூர் வட்டார சங்க பொருளாளர் ராம்கி அவர்களே, பாலமுருகன், ராஜசேகர் அவர்களே, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அருமை தம்பி பண்பாட்டு கழகத்துடைய தலைவர் சக்கரவர்த்தி அவர்களே, நம்மளுக்கெல்லாம் அறிவுரை நிகழ்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முதலாக என்னுடைய பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவேந்திரகுல சங்க கட்டடத்திற்காக நான் நிதியுதவி அளிக்கின்றேன் என்று பெருமையோடு நம்மளை பாராட்டி இருக்கின்ற அருமை அண்ணாச்சி மலேசியா பாண்டியன் அவர்களே, என்னோடு வருகின்றிருக்கின்ற அருமை தம்பி தொழிலதிபர் முருகேச பாண்டியன் அவர்களே, சோமா ரங்கநாதன் அவர்களே, மாவீரன் ரங்கநாதன் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அருமை தம்பி வழக்கறிஞர் சண்முக சுதார் அவர்களே, ரமேஷ் கண்ணன் அவர்களே, வாக்கியநாதன் அவர்களே, எஸ்.கே. செல்வகுமார் அவர்களே, ஆர்.என். இஸ்ரவேல் அவர்களே, கடலாடி கமுதி ஆர்.எஸ். மங்கலம் 108 கிராம சங்கங்களின் நிர்வாகிகளே, இங்கே அமைந்திருக்கின்ற என் உயிரின் மேலான சமுதாய சொந்தக்காரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது பல நினைவுகள், அந்த காலத்தில் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நான் சேர்ல உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். 1979 நான் முதல்ல உங்க பகுதிக்கு வரும் பொழுது நம்முடைய தேவேந்திரகுல மக்கள் எப்படி இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். நிறைய பேர் உயிரோடு இல்லை. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் 79க்கு அப்புறம் பிறந்தவங்க தான் நிறைய இருக்கீங்க, நான் பார்க்கிறேன். நான் செய்த சேவை ஆரம்ப காலத்தில் நான் இந்த பகுதிக்கு வரும் பொழுது கொடுமையிலே வாழ்ந்தார். கிராமங்களில் தண்ணீர் கூட எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதையெல்லாம் நான் நன்கு அறிவேன். ஒரு தெருக்களுக்கு கூட போக முடியாது, ஒரு கோடி கூட தொட முடியாது. அந்த காலகட்டத்திலே தான் நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதலாக கால வைத்த பொழுது என்னை கொலை செய்வதற்கு மட்டும் 200-300 இடங்களிலே சரி செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. இது வரலாறு. என்னுடைய உயிரை நான் சொன்னது போன்று துச்சமான மதித்து நான் சாகு வரை இந்த சமுதாயத்தை உயர்த்தி காட்டுவேன் என்று சபதமிட்டு நான் இந்த சமுதாயத்தை பணியை செய்திருக்கிறேன் தவிர எனக்காகவோ என் குடும்பத்திற்காகவோ என் குழந்தைகளுக்காகவோ அல்ல. அதை மூலம் தெளிவா புரிஞ்சுங்க. நீங்க நிறைய அரசியல் பண்ணுவாங்க, நான் நீ என்ன தளத்துல போடுறான், எனக்கு கருவுத்தாவன் கூட தளத்துல போடுறான். சமுதாய பணி என்பது சாதாரண பணி இல்லை. தன்னை வருத்தி அடையாளப்படுத்தி நான் சாவ போறையா அந்த சமுதாயத்துக்கு வர்றதுதான் சமுதாய பணி. அப்படி வரித்து வந்தவன் தான் நான் இந்த பகுதியிலே தேவேந்திரகுல வேளாளராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அப்போ 45 வருஷத்துக்கு முன்ன அந்த பகுதியில் வரும் பொழுது ஒவ்வொரு கிராமமும் அப்பவே சொன்னேன், இந்த பார்த்தா எஸ்சி மாதிரி தெரியுதா, நான் எஸ்சி கிடையாது, தேவேந்திரகுல வேளாளர் அப்ப சொன்னேன். அப்ப நம்ம ஆட்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த நாங்கெல்லாம் பள்ளராக்கம் திடீர்னு தலைவர் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சொல்லி என்னையே நம்ம சாதிக்காரன் கேள்வி பண்ணான். இதெல்லாம்
நான் பார்த்த நிலைகள் என்பதை நான் சொல்றேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு சங்க விழா, தெரிஞ்சுக்கணும், தெரியுதோ தெரியலையோ தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் விடாப்படியா ஒவ்வொரு ஊர்லயும் கொடி ஏற்றிட்டு போவேன். அப்பெல்லாம் பாலசுந்தரராசு கட்சி கொடியை நிறுவினா இல்லைன்னு சொல்ல, யாராவது ஏத்துனாங்களா? எந்த கிராமத்திலும் கொடியே பறக்க முடியாத, பறந்தா தான் வெட்டிடுவாங்களே. அந்த நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். என்ன பார்த்து ஒவ்வொரு கிராமம், நம்ம கிராமம் நிறைய இருக்கு. அப்பா கூட உயர்ந்தாள் யாரியா இவன் நம்மால் பார்த்து இல்லைன்னு சொல்லி என்ன பார்த்து ஓடுற கிராமம் புதுக்குளத்தூர் தொகுதியில் இருக்கு. அப்ப நான் போய் உட்கார்ந்து அந்த நம்ம ஆட்கள் பெரிய ஆட்கள்லாம் அந்த மரத்துக்கடியில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, நானா வழியே போவேன். ஐயா, நான் உங்க சாதிக்காரன், சொந்தக்காரன், என் பேரு ஜான் பாண்டி, அடிக்கடி பேப்பர்ல பாப்பீங்களா, நான் தான் உங்களுக்கு சொந்தக்காரன் சொல்லி உட்கார்ந்து பேசுவேன். அப்படியா? அதுக்கெல்லாம் எல்லாம் ஓடிடுவாங்க. நம்ம கொடி சிகப்பு பச்சை. இந்த கொடி அந்த காலத்திலே பெரிய ஆளுக்கு நிரூபிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஏத்தணும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒண்ணு கூடுவாங்க, உடனே என்னத்தையாவது கெட்டி உடனே ஏத்துவோம். அப்போ நான் சொல்லுவேன், எந்த கிராமத்துக்கு போனாலும் இந்த கொடியை ஏத்துறாங்க, இந்த கொடியை எவனா தொட்டா நீங்க உயிரோட இருக்கக்கூடாது. அதுதான் சமுதாய புரட்சி. கொடி எவனா தொட முடிஞ்சுதா? தொட்டாங்களா? ஏன்னா யான்பண்ணி இருக்கிற கொடியாது தொட்டாளுங்கயா கலவராகி போகும். உண்மைதான். நாங்கள் யாருக்கு எந்த சமுதாயத்திற்கும் இடைஞ்சல் செய்யவில்லை. எந்த ஜாதியும் எங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது. ஆனால் நம்முடைய சமுதாயத்தை வளர்ப்பதற்கு பாடுபட்டதற்காக என்ன கொலை செய்து நிறைய பிளான் தான் போட்டாங்க. போட்டம் கூட செத்து போன அடுத்த பிரச்சனை. அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்தை வளர்த்து, அருமை தம்பி சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி அண்ணன் நாங்க சட்டமன்றத்துக்கு போகணும் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. 1991 நான் முதுகுளத்துல நின்னேன். நான் நிற்கும் பொழுது அதிமுக காங்கிரஸ் பேருக்கும் கூட்டணி, அதுக்கப்புறம் திமுக. நான் அப்ப அந்த ராமதாசுடைய கட்சியில மாநில இளைஞரணி தலைவராக இருந்தேன். யானை சின்னத்துல முதல்ல போட்டி போடுவோம் சொல்லி முதுகுளத்தூர்ல அதிகமாக இருக்கின்றவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று சொல்லி உங்களை நம்பி நான் நின்றேன். எனக்கு எதிர்ப்பு கொடுத்தது யாரு? என் சொந்தக்காரன் தான். அடுத்த ஆளுக்கு நீங்க குறை சொல்றது தவறு. என் சாதிக்காரன் தான் எனக்கு துரோகம் பண்ணான். நான் கண்ணால பார்த்தேன். அவங்களெல்லாம் அழைச்சு பேசினேன். நாங்க காங்கிரஸ் கட்சியில பெரிய இயக்கத்துல இருக்கோம், நாங்க திமுக இயக்கத்துல தக்காளி செத்து சாவுங்க, சமுதாய உணர்வே இல்லைன்னா திட்டிருக்கேன் அப்படி சொல்ல. இவர் இப்படிதான் வந்தா கலவரம் பண்ணதுக்கு வருவாங்க. சட்டமன்றத்துக்கு சென்றாலும் செல்லாவிட்டோம் என்னுடைய பணி, என்னுடைய சமுதாய பணியை விட்டுக் கொடுக்க முடியாது. 91 அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர்கள் சங்கத்துடைய தலைவர் தான். தமிழ்நாடு பூரா நான் கொடியேற்ற இடத்துல கலவரம் வருவது உண்மைதான், இல்லை என்று நான் சொல்வதற்கு இல்லை. ஏன்னா என் ஜாதிக்காரன் மனுஷனாகிறியா, மிருகமா இருக்காத, உழைக்கிறவங்க உன்னை பார்த்து தீட்டு சொன்னா நீ ஏன் பொறுமையா இருக்க, தீட்டியா அப்படி சொன்ன செஞ்சான். அதான வளர்ச்சி வந்துச்சு. உண்மையா இல்லையா? கண்டவங்களாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தலைவன் நீ தலைவன் என்ன? வேடிக்கை காட்டுகின்ற சமுதாயம் அல்ல, வீரமிக்க சமுதாயம், உழைக்கின்ற சமுதாயம், விவசாயத்தை சார்ந்திருக்கின்ற சமுதாயம், விவசாய பெருங்குடி மக்கள் சமுதாயம். இப்பேற்பட்ட சமுதாயம் தேவேந்திர குல வேளாளராக இருக்க வேண்டும் என்பதற்காக 40 வருடத்துக்கு மேலாக நான் போராடி இருக்கிறேன். 40 வருஷம் கழிச்சு எப்படியோ அண்ணன் எடப்பாடி அண்ணன் கையை காலை பிடிச்சி, பிரதமர் மோடியை பிடிச்சி எப்படியோ தேவேந்திர குல வேளாளர் அரசாங்கம் வாங்கிட்டோம். இப்ப நிறைய பேர் தளத்துல போனாங்க. இவரை வாங்கிட்டாரு. நான் 45 வருஷத்துக்கு முன்னாடி தேவேந்திர குலம் சொன்னா நான் வாங்கி தரல, எப்படியோ வாங்கிட்டோம்ல, நீ தான் சேர்ந்து வாங்குறதுன்னு வச்சுக்காய. ஈல என்ன கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு என்ன இருக்குது? ஈல பொறாமப்படுறதுக்கு என்னதுக்கு? நீங்க எல்லாம் சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா இல்லையா? வாங்கிட்டீங்களா இல்ல சர்டிபிகேட்? நம்ம பிள்ளை போய் படிக்குதுல்ல, அது திமுறோட சொன்னோம்ல, நான் தேவேந்திர குல வேலை அறத்தானே நான் எதிர்பார்த்தேன். உங்ககிட்ட இருந்து காசு பணமா கேட்டேன். இல்ல நீங்க ஊருக்கு வசூல் பண்ணி நான் கஷ்டப்பட்ட காலத்துல யாரா கொடுத்தீங்களா? நான் சைக்கிள்ல வந்திருக்கேன், வாடகார் எடுத்து வந்திருக்கேன். சில கிராமத்துல போய் பட்டு கிடப்பேன், கயிற்றுக்கட்டுல பட்டு கிடப்பேன். நிறைய கிராமங்கள் சொல்லுவாங்க, நீங்க காலையில பசிக்கும், கூட கரைச்சி கொடுப்பாங்க. வெங்காயத்தை கரைச்சிக்கிட்டு பறிச்சு கிடந்து காலையிலேயே குடியத்தை ஓடுவேன்.
இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட என் சமுதாயத்துல இன்னைக்கு ஒரு அடிக்கட்டு நிலாவுல அடிக்கல் நாட்டு விழாவுல கூட்டத்தை காணும். என்னாச்சு? எல்லாம் சுகமா வாழ்ந்துட்டு இருக்காயா? ஏன்னா உங்களை அடிமையா இருந்ததுன்னா நீங்க எல்லா பேரும் ஓடி இருப்பான். எங்க இது போறாங்க 108 வட்டாரம் 108 கிராமத்துக்கு ஒரு கிராமத்துக்கு 10 பேர்னா 1000 மேல ஆச்சு. எங்க சமுதாய உணர்வுகள் இல்லை. உணர்வுள்ளவர்கள் வந்திருக்கின்றீர்கள். அவ்வளவுதான். அந்த நிலை இல்லை. அந்த மாற்றம் தான் நம்ம சமுதாயத்திற்கு அழிவு என்பது அந்த இடத்துல சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். அரசியல் வேறு. நான் ஒரு அரசியல் இருப்பேன், நீங்க ஒரு அரசியல் பாதி வேறு. சமுதாயம் என்று சொல்லும் பொழுது அனைவரும் ஒரு தாய் மக்களா இருந்தா சொல்றோம். யார் கேட்கிறா? கேட்க மாட்டேங்கிறீங்களே. எங்க இருந்தாலும் சமுதாய புரட்சி தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு ஒரு பெரிய விழாவை எடுத்து நடத்தணும்னு சொல்லி வட்டார சங்கம் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்திருக்கீங்க. என்னை கூப்பிட்டதுக்கு நிறைய பேர் ஒரு சிலர் எதுவும் கொடுக்கலாம். எதுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? உங்க சொத்துக்கு அவகரிச்சுட்டு போயிட்டானா? இல்ல நீங்க எனக்கு காசு கொடுத்து எடுத்தீங்களா? இவர்கள் தான் விஷம். இந்த சமுதாயத்துடைய விஷமைகளை நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். கிராம மக்கள் அடையாளப்படுத்த வேண்டும். கிராமத்திற்கு சொந்தக்கார அடையாளப்படுத்த விஷம். விஷத்தை தூவுகின்றவன் யார்? ஏவுகின்றவன் யார்? அடையாளம் பாரு. நான் வேற சொல்ல விரும்பல. இந்த சமுதாயத்தை குழப்பவன் யார்? சீர்குலைக்க துடிக்கின்றவன் யார்? யோசித்து பாருங்க, எண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிலைகள் இருக்கும் என்று சொன்னால் பெருமையா சொல்லலாம். நான் தேவேந்திர குல வேளாளர், திமுர்ல சொல்லலாம், மக்குள சொல்லலாம். ஒற்றுமை சீர்குலையும் என்று சொன்னால் சமுதாயம் அழிந்துவிடும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 91 இந்த பகுதியில் நிற்கும் பொழுது எல்லா மக்களும் ஆரவாரத்தோடு எனக்கு ஓட்டு போட்டாங்க. வரிஞ்சு கட்டி பெண்கள் ஆண்கள் ஓட்டு போட்டாங்க. 91 அதற்கும் புல்லுரிகள் யாருன்னு கேட்டா இந்த சாதியில பிறந்த இடியட்ஸ் தான். நான் கண்ணால பார்த்தேன். 2வது ஓட்டு நான் தான் வாங்கினேன். 30,000 ஓட்டு, 29,000 ஓட்டு வாங்கினேன். 23,021 ஓட்டு. முதன்மையானவர்கள் அண்ணன் சோ பாலகிருஷ்ணன், எனக்கு ஒரு பெரிய நண்பர், பெரியவர். அவரு காங்கிரஸ் கட்சி நின்று 40,000 ஓட்டு வாங்கினார். 10,000 ஓட்டு வித்தியாசம். அது காரணம் இந்த சண்டான ராஜீவ்காந்தி செத்து போனார். செத்த ஒண்ணு நம்ம போது உச்சு கட்டிட்டான். அச்சு மகராச செத்து போனான். ஓடிய ஓட்டான்ட்டான். பாதிகளா சாதி சாதி சாதின்னு சொல்லி குடும்பத்தை விழுத்தியாகி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு மக்கள் 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 சொல்லி இரவும் புகழும் பாடுபட்டு 57 வழக்குகளை வச்சு கிட்டத்தட்ட 17 வருஷம் ஜெயிலுக்கு போனவனை விட்டுவிட்டு எவனோ ஒருத்தன் செத்து போனா அதனால ஓட்ட மாட்டி ஒரு 10,000 ஓட்டு போட்டு என்னை தோற வச்சுட்டீங்க. அன்னைக்கு நான் சட்டமன்றத்திலே நான் இருப்பேன் என்று சொன்னால் முதுகுளத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சட்டமன்ற உறுப்பினரையா நீங்க தானே கத்துக்கிட்டீங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் உழைக்கிறவனை பார்த்து யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு கட்டணம் திறக்கன்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 2-3 கோடி ரூபாய் வேணும். இதை நடத்துவது இந்த பில்டிங் இருக்குன்னா 3 கோடி ரூபாய்க்கு வேலை வேணும். கிராமத்துல இருந்து வசூல் தண்ணடிக்கு காசு தான் மிச்சம் பண்ணுறேன். இந்த கிராமத்துல இருந்து 1 லட்சம் கொடுக்குறேன். 108 கிராமம் 1 லட்சம் கொடுத்தா என்னாச்சு? வந்துச்சுல, அவ பில்டிங் முடிச்சலாம்ல. இப்ப அண்ணாச்சி மாதிரி 5 லட்சம் நான் விட மாட்டேன். அவரை நிறைய வாங்குவேன். அது வசூல் வருதானே? நான் இருக்க மாதிரி இதெல்லாம் உடவே மாட்டேன். ஆமா, வாங்கும் பொழுது நிர்வாகிகள் ஒரு குழு அமைத்து அந்த குழுக்கள் போய் காசு அதிகமா வாங்காம எல்லாருமே செங்கலை கேடு, சிமெண்ட கேடு, இந்த மாதிரி கேட்டு பொருட்களை செய்துவிட்டு கொத்தனாரி கிராமத்துல ஒரு கிராமத்துல 10 பேர் 4 பேர் 5 பேர் இருக்கீங்களா ஐயா? ஒரு நாள் இந்த சமுதாயத்துக்கு வந்து வேலை செய்யக்கூடாதா? ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த கிராமத்துல இருந்து நாங்க 4 பேர் தரோம், அந்த கிராமம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க கூடாதா? சும்மா செய்ய வேண்டாம். உழைக்கிறான்ல சம்பளம் கொடுப்போம், யாருனாலும் கொடுத்தாலும் போறோம். அப்படி அந்த கட்டணத்தை ஏத்துனா 1 வருஷம் 2 வருஷம் ஏற முடியுமா முடியாதா? ஆனால் என்னுடைய பங்கு இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஜான்பாண்டியோட பங்கு எப்பவுமே இருக்கும். அது எதுக்காக இந்த ஜாதி காட்டுற சமுதாயத்தில் பிறந்தது நான் சொல்றேன். இருக்கிறவங்க வாங்க, எல்லாருக்கும் ஜாதி மதம் பார்க்காத. எங்களுடைய கட்டணம் தேவேந்திர குல வேளாளருடைய கட்டணம் பெருசாக புதுமத்துல பெருசா இருக்கு. சொல்றீங்களா? அடுத்த ஜாதிக்காரங்களா அப்படி கேட்டுக்கா இப்படி கேட்டுக்கான்னு நம்ம சொல்றோம்ல. பொறாமை கொள்ள வேண்டாம், அவர்களை போன்று நாம் வளர வேண்டும் என்று சிந்திக்கணும். அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு எல்லா ஜாதி சமுதாயம் நம்மளோட அண்ணதம்பியா இருக்காங்க. எந்த சமுதாயம் என்ன கொல்லன்னு சொன்னா அவனும் எனக்கு தம் அண்ணதம்பியா இருக்கிறாங்க. அந்த காலம் மாறிவிட்டது. இன்னைக்கு எல்லாரும் சகோதரன்.
எதுக்கு ஆளே கிடையாது. ஒரு சில குக்கிராமத்துல இருக்கும், அது பெர்சனல் நினைச்ச ஒரு இருப்போம். அதெல்லாம் நீங்க துரிதப்படுத்தக்கூடாது, அதை தூர போட்டுருங்க. அவ்வளவு சமாதானமா இருக்கிற சங்க கட்டண திறப்பு விழாவில் ஆட்களை காண அந்த அம்மா வேதனையை துடிச்சாங்க. எங்க ஆட்கள் எங்கன்னு கேட்கிறாங்க. அந்த அம்மா நாங்க 500 பேர் இருக்கோம்னு சொன்னாங்க. பரவாயில்ல, அவங்களாவது 20 பேர் வந்திருக்காங்க. ரெண்டு பேர் உடனே வரணும். ஒரு விழா என்பது ஒரு குடும்ப விழா. ஒரு கல்யாண விழாவுக்கு போனாலும் சரி, ஒரு இறப்பு நிகழ்ச்சி போனாலும் சரி, ஒரு கோயில் விழா இருந்தாலும் சரி, அதுல ஜாதி மதம் பார்க்காம, அரசியல் பார்க்காம, சமுதாய உணர்வோடு என்னைக்கு நீங்க வாரீங்களோ அன்னைக்கு தான் நம்ம ஊர் போடுவோம். தியாகியார் இமானுவேல் சேகருடைய கல்லறை எப்படி இருந்துச்சு எனக்கு தான் தெரியும். நான் ஆரம்ப காலத்துல அது பெரிய போராட்டம் பண்ணேன். நான் சொல்ல 45 வருஷத்துக்கு முன்னால உள்ள நிகழ்வு, இப்ப இல்ல. கல்லறை பூரா பீங்காடு, எல்லாரும் கக்கூஸ் போராட்டமா இருந்துச்சு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் முதல்ல தூத்துட்டு மாலை போட்டு போயிட்டேன். ரெண்டாவது வரும்போது நான் வாரன்னு சொல்லி கல்லறை உடைச்சிட்டாங்க. போராட்டம் அப்படியே பரவக்குடியில உட்கார்ந்தேன். கலெக்டர்ல இருந்து எஸ்பி வரைக்கும் என்ன பார்த்தாங்க. நான் எந்திரிச்சு போக மாட்டேன், வர சொல்லு எல்லாரும். என்ன 1 மணி நேரத்தை அந்த கல்லறை கட்டி கொடுக்கறது சொன்னா ராமநாதபுரத்தை அழிச்சிடும் சொன்னேன். என் கூட எல்லாரும் இருந்தாங்கல்ல, அப்ப உடனே தாசார் கீசார் எல்லாம் வந்து உடனே ரிப்போர்ட் வச்சு கேட்டாங்க. அப்படி சாதனை படைக்க துடிக்கின்ற இளைஞர்கள் பட்டாளத்தை எங்கே, சமுதாய புரட்சி செய்த போது வந்தவர்களாம் எங்கே, இன்று என்ன ஆகிவிட்டது? இன்னைக்கு உண்டாக இந்த விழாவிற்காக கூடுகின்றோமே, அண்ணன் சொன்ன மாதிரி பஞ்சாப்ல இருந்து கூட வர்றாங்கன்னு சொன்னா அடிக்கல் நக்கியது ஜான் பாண்டியன், ஆரம்பத்திலே உயிர் உண்டாக்கியது ஜான் பாண்டியன். இன்னைக்கு பேசுறான் எல்லா பேரும் நான் நீங்களும். தியாகி இமானுவேல் புகழ் ஓங்க வேண்டும், அதுதான் நம்முடைய வரலாறு. இன்னைக்கு என்ன பெரிய படம் என்னதுக்கா பாக்குறீங்க? இல்ல யார் கொண்டாடினா? மூத்த தலைவர், அவருக்காக விழா கொண்டாடுறோம். எல்லா இடத்துல இருந்து வர்றாங்க. இதை முதன்மையானவன் யார் என்பதை நீங்க தெரிய வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. அரசியலை பத்தியே பேசாதங்க. அரசியல் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். நம்ம எல்லாம் ஒன்னா வாழ்றவங்க. நீ செத்தா நான் வருவேயா, நான் செத்தா நீ வருவ, வேற யாரு வருவா உங்களுக்கு? இது இணர்வு, இது இன உணர்வு, இது சொந்தம், இது சமுதாயம். இதைத்தான் நாங்க பேசுறோம். அடிக்கல வரக்கூடாது. என்னத்துக்கு நான் என்னையா பண்ண உங்களுக்கு? வட்டார சங்கம் என்பது அனைத்து கிராம மக்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் வச்சிருக்கீங்க. எல்லாருக்காகத்தான அந்த சங்கம் இருக்கிற. ஜான் பாண்டியன் கிடையாது. பழனியில பரிவட்டங்கிறது ஜான் பாண்டியன் கிடையாது. அகில இந்திய தேவேந்திர குல வேளாளருக்காக உருவாக்கப்பட்டதான் அங்க இருக்கிற பரிவட்டம். எனக்கு நான் எதுவுமே வாங்கல, எனக்கு தேவையே இல்லையா? என் சமுதாயம் உயர வேண்டும், மற்றவர்களை போர்வதை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், இந்த சிந்தனையில நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். எதிரிகள் கிடையாது, எதிரி என்று சொல்லுகின்றவர்கள் வாழ்ந்ததும் கிடையாது. அதுதான் சரித்திரம், உண்மை என்பதை புரிஞ்சுக்கணும். ஒரு விழா நடத்தினா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் வந்து குவிஞ்சுக்கணும்னா புதுக்குளத்தூர்ல என்ன ஆச்சு? மக்கள் என்ன ஆனாங்க? நல்லா வேலையை பார்த்து தண்ணி போட்டு ஜாலியை சாப்பிட்டு சுத்திக்கலாம். தளத்துல மட்டும் நான் பெரியவன், நீ பெரியவன், எல்லாரும் அழைங்கன்னு தான் சொன்னேன். என்ன மட்டும் அழைக்க சொல்லலாம், எல்லாரும் அழகி வர சொல்லு. வரமாட்டான்னு தெரியும், எனக்கு நிறைய பேர் வரமாட்டான்னு தெரியும். எனக்கு ஒரு தொலைபேசியில முன்னாடி ஒரு போன், காவல்துறைன்னு சொல்லி பேசுறான், பொய்யா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா நாங்க காவல்துறையிலிருந்து பேசுறோம்னா, என்ன சொல்லுங்க அப்படின்னு. ஐயா அங்க கலவரம் வர மாதிரி இருக்கு, நீங்க வர வேண்டாம்னு சொல்றான். எனக்கு 3 நாளைக்கு முன்னாடி. அப்ப நான் சொன்னேன், என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி உனக்கே வந்து அதிகாரம் கொடுத்தான்னு கேட்டேன். என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி நீ யாருன்னு போன கட் பண்ணிட்டேன். நான் எதிர்த்தே விளையாடி பழகினவன், நான் எவனுக்கும் பயந்ததே கிடையாது. இளைஞர்கள் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். நான் என்னுடைய சமுதாயத்திற்காக வந்தேன், அரசியல் செய்திக்கு நான் வரல. 2000 வரைக்கும் நான் அரசியல் பண்ணல. அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கம் தான் வச்சிருந்தேன். அரசியலில் நாம் அங்கீகாரம் பெறணும்னு சொல்லி தம்பி சுதாகர் போன்ற பெரிய ஆட்களை என்னோட உட்கார வச்சு பேசி, அண்ணே எப்படியாவது கட்சி ஆரம்பிக்கணும்னே, நீ சாதின்னு போறதுனால அரசியல் அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நீ கண்டிப்பா வைகனே வாங்கினே அப்படின்னு சொல்லி அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்காக 2000 ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்ச 6 மாசத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி அம்மா அவர்கள் எனக்கு ஒரு சீட்டை கொடுத்தாங்க.
அங்கேயும் புரட்சிதான் பண்ண பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எக்மோர்ல ஜெயிச்சது நான் தான். ஆனா தோன்றதா அறிவிச்சுட்டாங்க. திமுக காரங்க செய்வாங்க தெரியும் உங்களுக்கு, செஞ்சு விட்டாங்க. ஆனா நான் என்னுடைய பணியை அங்கிருந்து அகற்றவே. அரசியலில் கட்சி மாறலாம், இனம் மாறலாம், அடையாளம் மாறலாம், ஆனால் நாம் எதுவுமே மாற முடியாது. நான் எங்க இருந்தாலும் நான் உன் சொந்தக்காரன் இல்லன்னு சொல்றியா? உண்மையா இல்லையா? நான் சொந்தக்காரா இல்லையா? சொல்லவே மாட்டேங்க. உன் சொந்தக்காரன் உரிமை அவருடைய நம்முடைய இணைய நண்பர் நம்மோட உறவு கொள்கின்ற சமுதாயம். இதெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கு அந்த காலம் மாறிவிட்டது. இந்த காலம் நாம் எல்லாம் ஒன்றாக இருந்திருக்கிறோம். இந்த கட்டணத்தை கூடிய விரைவிலே திறம்பட செயல்பட அனைத்து கிராமத்திலே இருந்து நிதி உதவிகள் தாராளமாக அமைக்க வேண்டும். கொடுக்கணும். கொடுத்து அந்த கட்டணம் உயர வேண்டும். எல்லா அரசியல் தலைவர்களும் அழைக்க வேண்டும். எல்லா அரசியல் கட்சிகளும் கூப்பிடணும். பாருடா, தேவேந்திர குல சமுதாயத்துக்காரன் கட்டணத்தை பார்த்து ரசிக்கணும். அதில் நானும் பங்கு கொள்ள வேண்டும், என் குடும்பமும் பங்கு கொள்ள வேண்டும். அந்த நிலையை நீங்கள் எல்லாம் உருவாக்குவதற்கு தயாராக வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்றுமே விட்டு கொடுத்தாங்க. வாழ்ந்த காலம் தான் போதும். சாவுறது என்னைக்கு வேணாலும் சாவலாம். வீரனா இருங்க, மனிதாபிமானம் இருங்க, மதமா இருங்க, குலத்துல விட்டு கொடுக்காம வாழுங்க. அதுதான் சமுதாயம், தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம். நான் இன்னைக்கு ஒரு ரூபா போறேன். நான் ஆகஸ்ட் 24 திண்டுக்கல்ல பெரிய மாநாடு பட்டியல் இடத்துல இருந்து முடிஞ்சா போகணும்னு சொன்னேன். அப்பவே நான் சொன்னேன், என்னை பார்த்து எசி சொல்றாடா, நான் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி 45 வருஷம் முன்னாடி சொன்னேன். இப்ப எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நான் அன்னைக்கு போட்ட விதை இன்னைக்கு தான் சொல்றான். பட்டியலுக்கு வெளியில போகணுமா வேண்டாமா? போகணும். அப்பதான் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நம்மளை பார்த்து எஸ்சின்னு சொன்னா ஒரு குறுகிய மனப்பான்மை வரும். இல்லைன்னு நான் சொல்ல தேவேந்திர கூட வேளாண்மை தெம்பும் திமுரு வருதுல்ல, அது வந்துருச்சு. அப்ப எஸ்சி இருந்து போகும். இதுக்கு எல்லா ஜாதி தலைவர்களும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதை போல தேவர் சப்போர்ட் பண்றாங்க, யாதவர் சப்போர்ட் பண்றாங்க, நாடா சப்போர்ட் பண்றாங்க, நாய்க்கர் சப்போர்ட் பண்றாங்க, கவுண்டிங் ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி எல்லாருமே பட்டியலுக்கு கேட்க நியாயம் தானே. விவசாயத்தை சார்ந்து வாழ்கின்ற தேவேந்திர குல வேளாளர்கள் எப்படி எஸ்சியாக இருக்க முடியும்? அதனால பட்டியலுக்கு வெளியில போகணும். அவங்க கேட்க நியாயம். அவ்வளவு சமுதாயம் ஆதரவு கொடுக்கும் போது ஏன் அரசு நமக்கு படியாது கொடுக்கும்ல? அப்ப நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தா தானே கொடுக்கும். நீ வேற நான் வேற, இது ஏன் பிரியணும்? இது என்ன பிளவு? பிரிவும் பிளவும் நம்மளை அழித்து விடும். செம்பிலே ஒரு செம்பு நிறைய பால் ஒரு சொட்டு விஷம் இந்த சமுதாயத்தை அழித்துவிடும். அழிக்கின்ற விஷத்தை அகற்றுவதற்கு பாருங்கள், அடையாளப்படுத்துங்கள், யார் என்பதை பாருங்கள். இதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்த்ததுல மற்ற மகிழ்ச்சி. நீங்கள் வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் பல லட்சம் பேருக்கு நான் சமமாக கருதுகிறேன். இம்மானுவேல் புகழ் ஓங்க வேண்டும். சொல்லுங்க, இம்மானுவேல் புகழ் ஓங்க வேண்டும். நம்மளா யாரு? சத்தமே காணும். கஞ்சி போட்டு என்ன ஆட்டம் ஆடுங்க. நம்மளா யாரு? தேவேந்திர குல போடுறது கேட்கறியா? கேட்கறீங்க நீங்க போங்க. மகிழ்ச்சி எழுச்சியா இருக்கும். இந்த கட்டடம் உயரணும், பார்த்து எல்லாம் ரசிக்கணும், பொறாமப்படக்கூடாது. இன்னொரு சமுதாயத்தை பார்த்து நாம் பொறாமப்படக்கூடாது. அவர்களை போன்று நாமும் வளர வேண்டும் என்று பண்பாடோடு நாம் வளர்ந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு நிகர் யாரும் இருக்க முடியாது என்று நிலையை உணர்த்தியாக வேண்டும். ஆகவே முதுகலத்தூர் வட்டார சங்க கட்டிடம் சீரடமும் சிறப்புடனும் மென்மேலும் சிறந்து வழங்க கிராமங்கள் தானாக முன்வந்து உங்களுடைய நிதியை வழங்குங்கள். எங்களை போன்றவர்கள், அண்ணாச்சி எக்ஸமன் அவரை போன்றவர்கள், மற்றவர்கள் தொழில் எல்லாருமே ஊக்குவித்து வளர்வதற்கு அனைவருமே சேர்ந்து வளர்ப்போம். இங்க இருக்கின்ற மக்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் மற்றவர்கள் பாராட்டுகின்ற லெவலில் இந்த சங்க கட்டம் வளர்வதற்கு நானும் உங்களோடு ஒருவனாக உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி, அஞ்சாதீர் யாரிடமும் ஆள வேண்டும் மனமையா, துஞ்சாதீர் யாரிடமும் துணை வேண்டும் கெஞ்ச வேண்டாம். வாழ்க தேவேந்திர குல வேளாளர்கள், வளர்க கட்டிடம் என்று கூறி முடிக்கின்றேன்.